இந்த கிளப் ஃபுட்டை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறத விட இதுக்கு எவ்வளோ செலவாகுமோன்னு அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்புற பேரண்ட்ஸ் தான் அதிகம். மாவு கட்டு, ஷூ, இதோட செலவெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் ஃபர்ஸ்ட் 5th மந்த் ஸ்கேனில் உங்களுக்கு இந்த மாதிரி கிளப் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் குரோமோசோம் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் இது வெறும் கிளப் ஃபுட்டா இல்லாட்டி இதை தாண்டி வேற பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருக்குதா அப்படின்னு தெரிய வரும். நாங்கள் 40,000 ரூபாய் கொடுத்து குரோமோசோம் டெஸ்ட் எடுத்தோம். இதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் எடுத்து வச்சோம். ஆதிஷ்டியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் 3 மாவு கட்டு மட்டும் போட்டா போதும், அதுலயே சரியாயிரும் அப்படி சொன்னாங்க. கரெக்டா 3 மாவு கட்டு முடியும் போது ஆதிஷ்டிக்கு கால் நல்லா நிமிர்ந்துருச்சு. 3 மாவு கட்டுக்கு 4,000, அப்புறம் 3 வாட்டி ஷூக்கு 4,000, மொத்தமா ஷூக்கும் மாவு கட்டுக்குமே 24,000 ரூபாய் ஆச்சு. சில பேரை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு தோணும். ஆனால் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலுமே 5 வயசு வரை ஷூ கண்டினியூ பண்ணணும். அதுலேயும் பெருவிரல் நிமிர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஷூவும் மாற்றி போட்டிருக்கேன். பண கஷ்டமோ எந்த கஷ்டமோ இந்த சிரிப்பு பார்த்தா எல்லாம் பறந்து போயிடும். நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்க.